ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நிறைய சத்துக்கள் அடங்கிய ஏராளமான சத்துக்கள் அடங்கிய இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கோங்க. இது எங்கள் செடியிலேருந்து பறிச்ச கீரை, அதனால் அதிகமாக மண் தூசி இருக்காதுன்றதுனால நான் ஒரு தடவை மட்டும் தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கீரையாக இருந்தால் நீங்கள் 2-3 தண்ணியை கூட விட்டு அலசி எடுத்துருங்க. ஏன்னா கடையில் வாங்குறது கொஞ்சம் மண் தூசியாக இருக்கும். இது எங்கள் செடியில் முன்னாடியே பறித்ததுனால அவ்வளோவா மண் தூசி இல்லாதனால நான் ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. இப்போ இது நான் உடனே வேக வைக்க போகிறதுனால அப்படி எடுத்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு குச்சி தெரியுதா அப்படின்னு தெரில. அந்த சின்ன பொடி குச்செல்லாம் தண்ணியில் நின்றுடும், எடுத்துகிட்டு வராது. நம்ம அது கூட பாருங்கள், ஃபுல்லாக கீரை எடுத்துட்டேன். இப்போ இந்த கீரையை வேக வச்சுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு வேக வைங்க. ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி தெளித்து வேக வைங்க. வாயு வராது, வாயுவை எடுத்துரும் அது வெல்லம், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. கீரை வெந்து வரோம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 6 பல்லு பூண்டு, காஞ்ச வரமிளகா, ஒரு 3 வரமிளகா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா சவக்காக வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நம்ம கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம். அது ஒரு பக்கம் ஆறட்டும். பாருங்கள், தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கீரை வெந்து வந்திருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம். அதே அடுப்பில் இந்த மாதிரி நான் ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்த வானலி எடுத்திருக்கேன். அந்த வானலியிலே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சுடனதும் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேர்க்கடலையை நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு தோலும் எல்லாம் நல்லா விட்டு வந்துருச்சு. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கீரைக்கு போதுமான அளவாக இருக்குது, அதனால் நான் இதை சேர்த்திருக்கேன். குறிப்பாக நான் இது வரைக்கும் உப்பு சேர்த்துலைங்க. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லாமல் இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணுங்க. இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப கருகவும் இல்லை, வெங்காயம் கரெக்டாக வதங்கி இருக்குது. இது கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கீரை, அந்த கீரையை சேர்த்துருங்க. குயிக்காக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ ஒரு தடவை கீரையோடு நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்திக்கோங்க. உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. எனக்கு இந்த கீரைக்கு போதுமான அளவாக இருக்குது. நான் கீரையிலையும் போடலை உப்பு. அதே சமயம் வெங்காயம் வதக்கும் போதும் நான் உப்பு போடலை. வேர்க்கடலையில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இது கரெக்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தனால விட்டுட்டேன். சூப்பரான நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 முறை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நிறையா வேர்க்கடலையிலையும் நம்மளுக்கு சத்துக்கள் இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் சத்துக்கள் இருக்குது. ரெண்டையுமே நம்ம கலந்து சாப்பிடும்போது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.